பயங்கர அதான் நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அவர் கிருன்னு சுற்றி நிற்கிறாரு. ஆனால் கிருன்னு சுற்றி நிற்கிறாரு, தலை சுத்தாதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போது சிக்கன் கிரில் என்ன ஒரு 2 பீஸ் வச்சுருக்கானுங்க, பெரிய பீஸா. சுற்றிலாம் காட்டுறாரு, ஃபயர்லாம் சுற்றுறாருப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிகேலா. அப்படி நல்லா இருக்கீங்களா? டெசர்ட் சஃபாரி வந்திருக்கேன். இதே மாதிரி தான் வேனு பஸ்ஸு. இது வந்து 50 திராம்ஸுங்க. நாங்கள் வந்தது இங்கே மாதிரி டெசர்ட்டில் கொண்டு வந்து விட்ருவோம். எங்களோட பஸ் இதுக்கு பின்னாடி நிற்கிது. லைனில் இப்போ ஃபுல்லாக ஆளுங்க நின்றுட்டுருக்காங்களா. எதுக்கு நிற்கிறாங்கன்னா, இங்கேருந்து அந்த டெசர்ட் காரில் போகிறோம். ஸோ அதுக்கு லைனில் ஒருத்தராக அப்படியே 5 பேராக அந்த காரில் அமுச்சிட்ருப்பான். அதுக்கு தான் இப்போ இவ்வளோ கூட்டம் லைனில் நின்றுட்டுருக்கு. இதுக்கு டிக்கெட் வந்து ட்ராவல் ஏஜென்சியில் நீங்கள் எடுத்துக்கலாம். 50 திராம்ஸ் வரும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1200 கிட்ட. இந்த மாதிரி தனியாக காரில் கூட வரலாம். அவங்கவுங்க தனியாக எடுத்துகிட்டு வந்த காரு. இல்லை வந்து பாருங்கள் எவ்வளோ கார் பார்க்கிங்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தனியாக கார் பார்க்கிங்ஸ்லாம் அவங்க ப்ரைவேட் கார்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போகலாம். பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி புக் பண்ணி ட்ராவல் ஏஜென்சியில் புக் பண்ணி வந்ததுனால நான் லைனில் நின்று வெயிட் பண்ணேன். எவ்வளோ பெரிய லைன் தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள், ப்ரைவேட்டாக இந்த மாதிரி வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்து கூட ஓட்டி என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி தான் காரில் வந்து 7 பேராக வந்து அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. கடைசியாக இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. இப்போது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போது நம்மளுக்கு எப்போ கார் வரும்னு தெரில. காரில் வந்து இப்போ உக்காந்துட்டோம். ஸோ இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போக போகிறோங்க. لا تذكرني بماضي كل لا ترجعني انا واسمه 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் சர்ன்னு உள்ளே போயிடும். பயங்கர ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காரு பாருங்க. வண்டி பிடிங்க. அப்படியே மேலே ஏற போகிறோம் பாருங்க. இருக்கிறவங்களாம் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டெசர்ட் சஃபாரி. வீடியோ ஆடுறதுல உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கார் கொழுங்குதுன்னு. ஏன்னா ஓட்டுறதே கஷ்டம். அசால்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே வரேன். இப்போ மேடு ஏற போகிறேன். இந்த மேடு இடி அசால்ட்டாக ஏறிட்டோம். பயங்கர அதுதான் நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். போய் அங்கே இறங்கி போய் பார்க்கலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. அவ்வளோதான், இதுக்குள்ளே தாங்க இப்போ போகணும். உள்ளே போயிட்டு போய் பார்க்கலாம். நான் இறங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டட் பைக்லாம் வந்து இது தனி பேக்கேஜ். இது தனியாக நம்ம வேணும்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். எவ்வளோ பேர் பார்த்தீங்களா டட் பைக்கில் இருக்காங்க. நம்ம இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து கார் அங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்
10 நிமிஷம் கூட இல்லை, தெரிஞ்சு 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் அவ்வளோதான். அது ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரில் வந்து இது செம்மையாக அட்டகாசம் பண்ணாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே வந்து கேமல் ரைடும் இருக்குது. அதோ கேமல் ரைடும் நான் உங்கள்கிட்ட போய் காமிக்கிறேன். டட் பைக்லாம் தனியாக நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். எப்படி இங்கே ஒன்று இருக்கோ அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, தெரிஞ்சுங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன்ல. பட் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம புக் பண்ணது எந்தெந்த இடத்துலையோ அந்தந்த கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து வந்து விட்ருவாங்க. அங்கேருந்து வேனில் கூப்பிட்டு வராங்களா, ஃபஸ்ட்டு வேனில் கூப்பிட்டு வந்துட்டு நம்மளை அங்கே விட்டுட்டு லைனில் நின்று நம்ம அப்புறம் இந்த கார் கிடச்சோடனே காரில் வந்தோடனே இங்கே ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து வந்து இங்கே விட்டானா இங்கே நம்ம எங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல பாருங்கள் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போர்டு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்மளை விட்ட கார்லாம் இந்த மாதிரி திருப்பி கிளம்பிடுவாங்க அடுத்த ஆளுங்களை கூப்பிட்டு வரதுக்கு. ஸோ இங்கே வந்து அரபி ட்ரெஸ்ஸு அந்த எல்லாம் அந்த குல்லா போட்டிருக்காங்க தெரியுங்களா, மேலே தலை டர்பனு அந்த மாதிரிலாம் போட்டு கூட ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது உள்ளே போனோடனே இப்போ இந்த 50 கிராம்ஸுக்கு நானெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த ஒரு 5 நிமிஷம் ரைடா, அப்புறம் இந்த கேமல் ரைடு சின்ன ஷார்ட் கேமல் ரைடு இருக்குது. அதுக்கப்புறம் அரபி ட்ரெஸ் வேணும்னா போட்டு இதோ ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு அரபி ட்ரெஸ்ஸு லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கும் இருக்கும், போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் டான்ஸ் ஷோ அதெல்லாம் இருக்கும். அப்புறம் வேறு என்னென்னா கடைசியாக வந்து டின்னரு, நல்ல ஒரு பிபிக்யூ புஃபே வச்சுருவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எப்படி கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த ட்ரிப்பு. நைட்டு 9:10 மணிக்கு முடிஞ்சிடும். நாங்கள் 3 மணிக்கு அங்கேருந்து ஆரம்பித்தோம். வந்து இப்போ நாங்கள் சேரும் போது 5 மணி. லைன்லலாம் நின்று குதிரையும் இருக்குது ரைடு போகிறதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டிக்கெட்டோடு அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணவே போகிறதில்ல. நான் ஆல்ரெடி முன்னே ஒரு வாட்டி வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் டெசர்ட் சஃபாரி. அதுக்கப்புறம் நானும் இப்போ தான் வரேன். இதிலே ஆக்சுவலாக ஷார்ட் ரைடு நம்மளுக்கு இந்த பேக்கேஜில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. அது முன்னே எனக்கு தெரியும். தனியாக கேமல் இருக்குது பார்த்தீங்களா, கேமலுக்குலாம் தனியாக 20 ரூபா கொடு 20 ரூபா கொடுன்னு கேட்பாங்க. அதனால் நம்ம ட்ரை பண்ணலான்னு தான் நினச்சேன். அதை வேணாண்டா நான் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டீ காஃபி ஜூஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை போய் முதல்ல குடிப்போம் அப்படின்னு நான் உள்ளே போயிட்டுருக்கேன். வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போயிட்டு நம்ம செட்டில் வேறு ஆகணும். உள்ள இடம் பார்த்து செட்டில் ஆகிறதுக்கு வேறு இருக்குது. 2%. இந்த கார்டு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. இதை காமிச்சிக்கலாம், இங்கே நோட் பண்ணிப்பாங்கல்ல. 1 2 எவ்வளோ சீட்டிங் இருக்குது. There is toilet, water, tea, coffee. ஓகே. Yeah, buffet start after 7. ஓகே. எவ்வளோ பேர் உட்காரதுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டேஜ் வந்து எந்த இடத்துல ஸ்டேஜ் இருக்குது? யா Company booking table is like Oh, this. yeah, he will give you table. ஓகே. ஹலோ பிரதர். ஸோ நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. தோ already have a 4 person. You sit together with them, okay? ஓகே. ஸோ இவங்க 4 பேர் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா? 6 பேர் போல். அங்கே அந்த பஞ்சாபி பிரதர் கூட நம்மளை ஷேரிங் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேர். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே இருக்குது. இங்கே உள்ள பார் கூட இருக்குப்பா. பட் அதுக்கெலாம் வந்து தனி பேமெண்ட்டு. ரெஃப்ரெஷ்மெண்ட் நான் போய் பார்த்து நான் சாப்பிட்றேன். தண்ணி இருக்குது, இங்கே தண்ணி எடுத்துக்கலாம். நார்மலு கூலிங் வச்சுருக்கானுங்க இங்கே. மக்களே, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 40 கிராம்ஸ் நினைக்கிறேன் அப்போ வந்திருந்தேன். நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அதெல்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த விஐபின்னு இருக்குங்க இந்த சைடு, ஓகேவா? நான் கிட்ட கூட போய் காமிக்கிறேன். அந்த பக்கம், அதாவது நடுவில் இந்த இடத்துல ஸ்டேஜ் இருக்குது. யாரும் இந்த 50 கிராம்ஸுக்கு வராதிங்க, 90 கிராம்ஸுக்கு வாங்க. சரி, நான் அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸில் ஓகே ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, அப்புறம் டான்ஸ் இருக்கும், ஃபயர் டான்ஸு, அதெல்லாம் கூட ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் பழசெல்லாம் கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். அதை பாருங்கள். இந்த பக்கம் மேலே அந்த போர்டு வச்சுட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் போல். அவ்வளோதான். விஐபிஸ்க்கு தாங்க இங்கே வந்து, அதான் 90 கிராம்ஸ் ஒன்று விஐபினா அவங்க ரொம்ப, அதுவே விஐபியே வந்துருக்கலாம் போல். இப்போயே பார்பிக்யூ எல்லாம் ஸ்டார்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூலாம் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம். இதான் ஸ்டேஜு. நமக்கு அந்த பக்கத்து அங்கே லாஸ்ட்டில் இப்போ கரெக்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல இருக்குது. அது நம்ம பஞ்சாபி அண்ணா அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல இருக்குது நம்மளுக்கு
சீட்டு திருப்பி எதனா கேட்டு மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்டேஜ், இங்கே தான் பர்ஃபார்மன்ஸு. காரில் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இங்கே உக்காருங்கன்னு சொல்லிட்டு வெறும் சுடு தண்ணி, அது டீ காஃபிலாம் கிடையாது. அது தனித்தனியாக சுடு தண்ணி தனியாக, பால் தனியாக, சர்க்கரை தனியாக, காஃபி இது தனியாக, அப்புறம் டீ டிகாஷன் தனியாக இருக்குது. அந்த மாதிரி கலக்கி குடிச்சிட்டு, ஆனால் அங்கே உள்ள சார் நான் 90 கிராம்ஸ் போட்டுருக்கலாம், 90 கிராம்ஸ் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட கேட்குறாங்க காசு, இப்போ அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா. பட் ஆனால் வந்து அது முன்னே புக்கிங் பண்ணும்போதே நம்ம அப்பயே பண்ணிட்டு இருந்தோன்னா, உள்ளே போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அன்லிமிட்டெட் ஜூஸு எல்லாமே நம்ம டேபிள் தனியாக நம்மளுக்கு ஒரு சோஃபா இல்லைன்னா டேபிள் கீழே கொடுத்துருவாங்க, நம்ம அங்கே இருந்துக்கலாம். இந்த நியூ இயரே இருக்கிறேங்க, அந்த அளவுக்கு ஆகிட்டுங்க, நியூ இயர் இருக்கிற அளவுக்கு ஆகிட்டுங்க. அந்த மாதிரி எனக்கே வெறுப்பாக இருக்குது. இப்போ தான் இன்னொரு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இருட்டதுக்கப்புறமா அப்புறம் வந்துட்டோமா. அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 7 o'clock வந்து பஃபே வந்து ரெடி ஆகிடும் போல். சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பி போயிட வேண்டியதான், அவ்வளோதான். 50 கிராம்ஸ் யாரும் வராதிங்க மக்களே. வந்து எங்களுக்கே நாளா இது வெறுப்பாக இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. இது எங்களோட முடியட்டும். நாங்கள் டவ் க்ரூஸ்க்கே போயிருப்போம். சரி இவர் புதுசு, காமேஷ் வந்து புதுசு, சரி அவர் டெசர்ட் பார்க்கணுமேனு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெசர்ட் சஃபாரிக்கும் இப்போ இருந்தும் நல்லா ஸ்கேம் பண்ணுறாங்க, ஏமாந்து விட்டோம். அங்கே கீழே இருந்து காமிச்சால அதுதான் இப்போ மேலே வந்திருக்கோம் பாருங்க. இப்போ ஃபுல் இது தெரியுதா, ஃபுல் வியூ, டாப் வியூவில் இருந்து அப்படியே கீழே வந்து இந்த ஸ்கேட் போர்டு மாதிரி இருந்துச்சு, சர்க்கிட் போர்டு எங்கன்னு தெரில. ஆள் அங்கே அதுக்கும் லைனில் நிற்கிறாங்க, செம்மையாக இருக்குல்ல. மேலேருந்து டாப் வியூவில் பார்க்குறது பாருங்கள். நாங்கள் எங்களுக்கெலாம் இந்த சைடு விஐபி அப்படின்னு போட்டு 90 கிராம்ஸுங்க, கிட்டத்தட்ட கூட ஒரு 1000 ரூபா வரும். அதனால் இங்கே டூருக்கு வர்றவங்களோ இல்லை வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களோ 50 கிராம்ஸுக்கு தயவு செய்து வராதீர்கள், 90 கிராம்ஸுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே இப்பயே வந்து பிபிக்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் டேபிளுக்கே வந்து டீ காஃபி கொடுப்பான், சுட தண்ணி, ஆனால் அது டீ காஃபின்னு நினச்சிக்கங்க. டீ காஃபி கொடுப்பான், ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றான் எல்லாமே. இப்போ அப்கிரேட் பண்ணால் ஆளுக்கு 100 ரூபா கேட்குறான். அதனால் வந்து நீங்கள் முன்னையே டிக்கெட் எடுக்கும் போதே இப்படி எடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, நன்மை. இப்போ வந்து வெறும் ஸ்நாக்ஸ் தான் தராங்க போல். என்ன ஸ்நாக்ஸ்ன்னு தெரில, ஏதோ பக்கோடா மாதிரி நினைக்கிறேங்க, பக்கோடா தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, கொடுத்துட்ருக்காங்க பாரு. புஃபே வந்து அதுக்கப்புறமா தான் போல். ஃப்ரைஸுன்னு நினைக்கிறேன், இது என்னன்னு தெரில பாரு. ஓகே, ஏதோ ஃப்ரைஸ் தாங்க இது மக்களே. இது வந்து வெறும் உருளைக்கிழங்கு தான், உருளைக்கிழங்கு மசாலா தான். நல்லா இருக்கா காமேஷ்? இது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, வேற மசாலாவும் இல்லை, மசாலாவும் இல்லை, ஒரு கிரன்ச்சியும் இல்லை, ஆறி போயிருக்கு. ஏதோ கோலான்னு ஒன்று எல்லாருக்கும் லைன் அப்படியே லைனில் நிற்கிறாங்க. என்னடா இது எல்லாம் நிற்கிறாங்க மேடம், ஜம்சம் கோலான்னு சொல்லிட்டு இந்த கோலா ஒன்று கொடுத்தானுங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு இதே வாங்கியாச்சு. மக்களே ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவர் கிருன்னு சுற்றி நிற்கிறாரு. ஆனால் கிருன்னு சுற்றி நிற்கிறாரு, தலை சுத்தாதான் வச்சுட்டு இருக்கேன். சைடில் சில பேர் பைப் வச்சுட்டு கிருகிரு ஆகிட்டு இருக்காங்க. அதான் சீசா வச்சு அடிச்சுக்கிறாங்க அங்கங்கே. இதெல்லாம் வந்து புகை என்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. தெரியாமல் வந்து ஏன் தான் இப்படி வந்து அந்த ஒரு கெட்ட வலையில் வந்து விழுறாங்கன்னு தெரியல மக்களே. ஆனால் நீங்கள்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல குடிமகனாய், நாட்டுக்கும் நல்ல மகனாய், வீட்டுக்கும் நீங்களாம் இருக்கணும், சரிங்களா? ஷோ பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆடியோ வேறு காப்பிரைட் வந்துருமோ இல்லையோன்னு தெரியாமல் நானே பயத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ போக தெரிஞ்சுங்களா வீடியோவிலே, நம்ம மேலே காட்டுறேன். அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சும்மா ஷார்ட்டாக சின்னதாக காமிச்சிக்கிறேன், ஏன்னா வந்து அப்புறம் வீடியோ 18+ ஆகிடுச்சுன்னா அதனால் வந்து நான் லைட்டாக உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். எவ்வளோ ஃபோன் தெரியுதுங்களா, எவ்வளோ பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். முன்னாடி டான்ஸ் ஆடினாங்க 2 பேர் உசுரை குத்து சுற்றி 10 நிமிஷம் ஏதோ 2 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ ஃபோன் வீடியோ எடுத்துக்கிறாங்க தெரியுதுங்களா. என்னடா நம்ம நாட்டு மக்கள்லாம் எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் அங்கே தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு காமெடி வரும், அந்த மாதிரி இருக்குங்க. அங்கே டான்ஸ் போய்கிட்டு இருக்கு. திருப்பி இங்கே அடுத்து புஃபே இப்போ நைட்டு டின்னர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்ட போய் பார்ப்போங்க என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ கிட்ட வந்துட்டோம்.
நான் அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன டிஷ்ஷெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கூட்டம், லைனாக ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் இருக்குது ஒன்று வேணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் இருக்குது. ரெண்டு வச்சாச்சு. காமேஷுக்கு 2, வெள்ளரிக்காய் ஒரு 2 பீஸ் எடுத்து வை. அடுத்து வெள்ளரிக்காய் இருக்குது. ஓகே, போதும், வெள்ளரிக்காய் போதும். அடுத்து வேறு என்ன இருக்குது? பாஸ்தா இருக்குது. அடுத்து அப்புறம் என்ன இருக்குது? அடுத்து பாஸ்தா இருக்குது. சும்மா ஒரு கரண்டி வை. அதே மாதிரி எனக்கும் வச்சிரு. போதும். இதெல்லாம் வேணாம், சாலட்டு இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, கொஞ்சோண்டு வை. போதும். சாலட் வச்சுக்கிட்டு ரைஸ் அங்கே போய் நம்ம ரைஸை வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு அதுதாங்க. ஆமாம், ரைஸ் சாப்பிட்டா தான் ரைஸ் தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஹிந்தியில் சாவல்னு வேணுங்க, சாவல். இதுனா இது கீ ரைஸ்ன்னு நினைக்கிறேன். இது இல்லை வெஜ் புலாவ் இருக்குது. எல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தான் இங்கே. இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. ஓகே, நன்றி. அடுத்து ஒயிட் ரைஸ் இந்த ஒரு ஓரமாக போட்டுருங்க. ஓகே, இது என்ன? இது டால். இது அடுத்து டால் வச்சுருக்காங்க. இந்த நான்வெஜ்ஜு இல்லை, எல்லாம் வெஜிடேரியனாகவே இருக்குது. இது என்ன? இது சுண்டல் கறி. இதுவும் காலிஃப்ளவர் கறி. காலிஃப்ளவரு போட்டு போதும். ஓகே, டன். காலிஃப்ளவர் அவ்வளோதான். பிளேட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. கொச்சம் தான் இருக்கும். பட்டு என்ன பண்ணுறது? ஆனால் நான்வெஜ்ஜே இல்லையே. நான்வெஜ்ஜே இல்லைன்னு நினச்சேன். இங்கே இருக்குங்க, இங்கே கபாப் இருக்குது. அவ்வளோதான். வெறும் ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கர் கபாப் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதை கவுண்டரில் உற்சாகமாக இருக்குது. ஆமாம், என்ன நான்வெஜ் இல்லாமல் எப்படிங்க சாப்பிட்றது? அதெல்லாம் பியூர் நான் வெஜிடேரியனு. இங்கே கவுண்டர்லாம் ரெடியாக இருக்குது பாருங்க. பரவாயில்ல, ஒரு 3 பீஸ் வச்சுட்டாங்க. அவ்வளோதான் போல். இப்போது சிக்கன் கிரில் என்ன ஒரு 2 பீஸ் வச்சுருக்கானுங்க, பெரிய பீஸாக. அவ்வளோதான். இப்போ சாப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ பர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டு இருக்கு. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு இப்போ ரிவ்யூலாம் சொல்கிற நிலமையில் இல்லைங்க. அங்கே பாருங்கள், மேலே வந்து துபாய் அப்படின்னு எழுதி ஒட்டகத்தில் அப்படியே மேலே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஃபயர் வைக்க போகிறாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து அப்படியே அந்த துபாயின்னு இருக்குல்ல, அதில் வந்து அப்படியே ஃபயர் வைக்க போகிறாங்க. நெருப்பு ஊதிலாம் கட்டுறாப்பா. ஓ சூப்பர். இப்போ நெருப்பு வைக்கிறாரு பாருங்க. துபாயில் டீயில் வைக்கிறாரு. கடைசி ஐலையும் வச்சிட்டாரு. 2024 வைக்கிறாரு பாருங்க. துபாய் 2024. ரொம்ப பெரிய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. துபாய் 2024 மொத்தம் எரியுதா இப்போ? அவ்வளோதான், இதான் லாஸ்ட்டு ஷோவான். துபாய் 2024 நெருப்பு வச்சுட்டு சாப்பிட்டோம். சரியான மொக்கை தான். சுற்றிலாம் காட்டுறாரு, ஃபயர்லாம் சுற்றுறாருப்பா. சூப்பரு.
திருப்பியும் சுத்துறாரு பாருங்க. अरे